புனிதம் அப்படின்ற சொல்லாடலை பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்க. உன்னை புனிதப்படுத்துறது அப்படின்னா என்ன? அதை தூய்மைப்படுத்துறது, அது எல்லாத்த விடவும் ரொம்ப மேலானது அப்படின்னு காட்டுறது, அதுதான் புனிதப்படுத்தல். இப்ப நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையிலேயே பார்ப்பீங்க, என்ன மாதிரியான விஷயங்களை மக்கள் புனிதப்படுத்திட்டு இருக்காங்க. காதல், கற்பு, திருமணம், சில இடங்கள், கோயில் போன்ற இடங்கள், பெண்கள், தாய்மை அப்படின்ற பண்பு, இது எல்லாத்தையுமே அவங்க புனிதப்படுத்திட்டு இருக்காங்க. அவங்க புனிதப்படுத்தும் போது என்ன ஆகுதுன்னா, அதனுடைய தூய்மை நிலை அப்படின்றது ரொம்ப உயருது. ஸோ அந்த தூய்மை நிலை உயர உயர அந்த பண்புகள் இல்லைன்னா நீங்க அந்த தூய்மை இல்லாதவர்கள் இல்லை மாசற்றவர்கள், ஸோ ஒரு தூய்மை இல்லாத தன்மையோடு இருக்கிறவங்க அப்படின்ற மாதிரி ஒரு செய்தியை மக்களுக்கு கொடுக்குது இல்லையா? ஸோ இந்த புனிதப்படுத்தல் அப்படின்றத நம்ம இப்படிதான் புரிஞ்சிக்க முடியும். ஒரு விஷயத்த ஒரு தெய்வீகமாகவும், அதாவது ஒரு இயல்பான நிலைக்கு மேலான நிலையில வைத்து அதை பார்ப்பது தான் புனிதப்படுத்தல்.